السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமவான் நோன்பு சம்பந்தமாக அல் குர்ஆன் கூறும் சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சியிலே இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு இலகுவான ஒரு காரியமாக காட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான கருத்துக்களை, சிந்தனைகளை அல் குர்ஆனின் 183, 84, 85 வசனங்களில் குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு சலுகைதான் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபர் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். இந்த நோன்பு காலத்திலே உங்களில் யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருப்பாரோ அவர் வேறு நாட்களில் அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்திலே அல்லாஹ் நேரடியாக யார் ரமதான் மாதத்திலே நோயினாலும் பிரயாணத்தின் காரணமாகவும் நோன்பை விட்டார்களோ அவர்கள் வேறு நாட்களில் கதா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல், பொதுவாக விட்டதை பற்றி பேசாமல் நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இருந்தால், பிரயாணத்திலோ இருந்தால் அவர்கள் வேறு நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். இதில் இருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால், நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்து நோன்பு நோற்றால் அது செல்லுபடியாகாது என்று புரிந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அங்கு ஒரு வார்த்தை மறைந்து இருக்கிறது. நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்து நோன்பை நோட்காமல் விட்டவர்களுக்குத்தான் ஏனைய நாட்களில் கதா செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நோயுடனோ பிரயாணத்திலோ இருந்து நோன்பு நோற்றால் செல்லுபடியாகாது என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நோயாளியை பொறுத்தவரையில் யாருடைய நோய், யாருக்கு நோய் இருப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் நோன்பு பிடிப்பதன் காரணமாக அந்த நோய் குணமாகுவது தாமதமாகிறது, அல்லது நோய் அதிகரிக்கின்றது, அல்லது அவருக்கு அந்த நோயோடு நோன்பு நோற்றால் மிகப்பெரிய ஒரு சிரமம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சிரமம் ஏற்படுகிறது என்ற இந்த 3 விடயங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் நோன்பை விடலாம். அப்படி இல்லாமல் சாதாரண நோய்களுக்காக, பல்லுவலிக்காக, தாங்கிக் கொள்ள முடியுமான பல்லுவலி, அதே போல தலைவலி, இப்படி சிறு சிறு நோய்களுக்காக, தாங்கிக் கொள்ள முடியுமான நோய்களுக்காக நாங்கள் இந்த நோன்பை விடுவதிலே கவனமாக இருக்கக்கூடாது. நோன்பு என்று சொல்வது ஒரு சாதாரண ஒரு வழக்கம் அல்ல என்பதை நாங்கள் ஆரம்ப வகுப்பிலே இருந்து கவனமாக பார்த்து வருகின்றோம். அதற்குரிய முக்கியத்துவம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் ஒரு கடமைதான் இந்த நோன்பு. அந்த நோன்பை ரமதான் மாதத்திலே நாங்கள் நோட்பதன் மூலமாக எங்களிடத்திலே பெரிய மாற்றங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்கின்றார். ஆனால் இன்று சில மக்கள் இதிலே கவனஈனமாக இருக்கிறார்கள். நோன்புடைய விடயத்திலே குறிப்பாக பெண்களில் கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவர்கள் நோன்பு நோட்பதிலே கவனம் செலுத்துவது கிடையாது. எங்களுக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று சாதாரணமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு சிரமம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்ப்பிணியாக இருந்தாலே நோன்பு பிடிப்பது அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் நடந்து கொள்கிறார்கள். அல்லது பாலூட்டும் தாயாக இருந்தாலே நோன்பு நோட்பது அவசியம் இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். இல்லை, நாங்கள் வைத்தியர்களோடு ஆலோசனை செய்து பார்த்த வகையில் கர்ப்பிணி தாய்மார்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு நோன்பு நோட்பதிலே எந்த விதமான பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நோன்பு நோட்பதிலே பெரிய அளவு பிரச்சனை அவர்களுக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே நாங்கள் தேவையில்லாமல் ஒரு சிரமமாக இருந்து விடுமோ, எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வந்து விடுமோ, அல்லது கருவிலே உள்ள பிள்ளையை பாதிக்குமோ, அல்லது பால்குடி பிள்ளையை பாதிக்குமோ என்று தேவையில்லாமல் ஒரு கற்பனையிலேயே மூழ்கி நாங்கள் இந்த நோன்புகளை விட்டுவிடக்கூடாது. நோன்பை விடுவதற்கு நாங்கள் ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதனை கதா செய்வது சிரமமாகிவிடும். அதற்கு பின்னால் பிள்ளை கருவிலே இருக்கும் பொழுது
நோன்பை விட்டுவிட்டால் அடுத்தது பிள்ளை கிடைத்தவுடன் 2 வருடங்கள் பாலூட்டக்கூடிய காலம் என்று கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் அப்படியே நோன்பு நோக்காமல் சென்றுவிடும். அதற்கு பின்னால் அதனை கதா செய்வது என்பது மிக சிரமமானது. எனவே இப்பொழுது கதா செய்ய முடியாது. எனவே யாராவது கதா செய்யாமல் இருப்பதற்கு எங்கேயாவது ஃபத்வா வழங்குகிறார்களா, அல்லது எங்கேயாவது அப்படி ஒரு ஃபத்வா இருக்கிறதா என்று தேடிச் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நோன்பை நோக்காமல் எப்படியாவது ஃபிதியாவை கொடுத்து நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவோம் என்று சர்வசாதாரணமாக இந்த நோன்பை கடந்து சென்று விடுகிறார்கள். அப்படித்தான் ஒரு ஃபத்வாவின் அடிப்படையிலே நாங்கள் நோன்பு நோக்காமல் ஃபிதியாவை கொடுத்து தப்பிக் கொள்ளலாம், அல்லது ஃபிதியாவும் கொடுக்க தேவையில்லை என்று வைத்துக் கொண்டாலும் இந்த நோன்பு தரப்பட்ட நோக்கத்துக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த நோன்பு தரப்பட்டிருப்பதை எங்களை மாற்றுவதற்காக. எனவே நாங்கள் இப்படியான சாட்டுப்போக்குகளை சொல்லிக்கொண்டு நோன்பிலே கவனஈனமாக நாங்கள் இருந்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய சீர்திருத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எம்மை விட்டு இல்லாமல் செல்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே மதிப்புக்குரிய தாய்மார்கள், கருப்பிடி தாய்மார்கள், அதே போல பாலூட்டும் தாய்மார்கள், இவர்கள் இந்த நோன்பினுடைய விஷயத்திலே கவனஈனமாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு நோன்பு நோற்றால் உண்மையிலேயே பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது என்று எங்களுக்கு விளங்கினால், அல்லது வைத்தியர் நீங்கள் நோன்பு நோக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று ஒரு நம்பிக்கையான ஒரு முஸ்லிமான ஒரு வைத்தியர் எங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அது வேறு விடயம். அப்படி இல்லாமல் கற்பிணியாகிவிட்டாலே நோன்பு பிடிப்பது என்னமோ பெரிய தவறு போன்று நாங்கள் உணர்வது, அல்லது நோன்பு பிடித்தால் பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கோ எங்களது பிள்ளைகளுக்கோ ஏற்பட்டுவிடும் என்று நாங்கள் தேவையில்லாமல் ஒரு கற்பனையிலே மூழ்கி இந்த நோன்புடைய விடயத்திலே கவனஹீனமாக இருப்பது இன்று நாங்கள் சர்வசாதாரணமாக பார்த்து வரக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தான் எங்களுக்கு ஏதாவது ஃபத்வாவை யாராவது வழங்குகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட நாங்கள் எது எங்களுக்கு பேணுதலானது, எங்களுடைய மார்க்கப்பற்றுக்கு எது உகந்தது, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடன் நெருங்குவதற்கு எது சிறந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆம், உண்மையிலே நாங்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய நோய் பெரிய அளவிலே அதிகரிக்கின்றது, அல்லது எங்களுக்கு குணமாகுவது மிகப்பெரிய ஒரு தாமதத்தை அது ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், ஆம், உண்மையிலேயே அவரை விட வேண்டும். அப்படி நோன்பு பிடிப்பதனால் பெரிய ஒரு பாதிப்பு வரக்கூடிய இடத்திலே நோன்பை நோற்பது என்பது பாவமான விஷயம், உண்மைதான். ஆனால் அப்படியான எந்த விதமான பாதிப்பும் இருக்கின்றது என்பதற்கு ஊர்ஜிதமான ஆதாரங்கள் இல்லாத பொழுது, நம்பகமான முஸ்லிமான வைத்தியர்களின் ஆலோசனை இல்லாத பொழுது, நாங்களாக வெறும் கற்பனையிலே அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் ஏன் கஷ்டப்பட்டு சிரமப்பட வேண்டும், நோன்பில் ரமதான் மாதத்தில் ஏன் நோன்பு நோக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு எனவே விட்டு விடுவோம் என்று சர்வசாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது. எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள், அல்லது வயோதிகர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் நோன்பை விடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் விடமாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு அதிலே உள்ள சுவை, இன்பம், அதனை இன்பமாக கருதுகிறார்கள், ஒரு இன்ட்ரெஸ்டாக கருதுகிறார்கள். ஆனால் அது இப்பொழுது எங்களுக்கு நோன்பு பாரமாக மாறிவிட்டதுதான் இப்படியான ஒரு மோசமான நிலைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன? நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லி வரக்கூடிய விடயம், இந்த நோன்பு என்பது எங்களிடத்திலே பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தரப்பட்டது. எனவே நாங்கள் சாதாரண காரணங்களை கூறி அதை ஒதுங்கி விடுவோம் என்று சொன்னால் அது எங்களுக்குத்தான் பாதிக்கப் போகிறது. எங்களுக்கு குற்றம்தான் ஏற்படாவிட்டாலும் கூட எங்களிடத்திலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பை நாங்கள் தவறவிடுகின்றோமா இல்லையா? ஆம், தவறவிடுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தரப்பட்ட இந்த ரமதானுடைய நோன்பிலே நாங்கள் கவலையிடமாக பொடுபோக்காக இருந்து மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடக்கூடாது. எனவே அது எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் சொல்வது போல வைத்தியர்களுடைய நம்பகமான வைத்தியர்கள் ஆலோசனையின் அடிப்படையிலே தான் நாங்கள் செயற்பட வேண்டும். குறிப்பாக முஸ்லிமான வைத்தியர்களுடைய கருத்துக்களை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம் அல்லாத வைத்தியர்களுக்கு இந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் தெரியாது. அவர்கள் சர்வசாதாரணமாக அவர்களுடைய மதத்திலே உள்ள விரதத்தை போன்று இதனை அணுகி நீங்கள் அதனை பிடிக்காமல் விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அதனை ஒரு வைத்தியர் சொன்னாலும் கூட, ஒரு முஸ்லிம் அல்லாத வைத்தியர்களுக்கு சொன்னாலும் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று ஒரு முஸ்லிமான ஒரு வைத்தியரிடத்திலே நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய நோன்பு இதிலே பெரிய ஒரு பாதிப்பை செலுத்துமா இல்லையா, எங்களுடைய நோயிலே எங்களுடைய
கருப்ப காலத்திலே அல்லது பாலூட்டும் காலத்திலே எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை எங்களுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வோம். எனவே இந்த ரமதானுடைய இந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து அதனுடைய புனிதத்துவத்தை நன்கு புரிந்து செயற்படக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் மாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.